Hello friends, welcome back to Ranchitran channel. இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேர் தான் நமக்கு இன்னைக்கு கண்டென்ட்டா இருக்க போறாங்க. அப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. யான்னு பாத்தீங்கன்னா இவங்க ரீசெண்டா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆன்லைன்ல எப்படி மணி மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஜுகேஷன், மணி அண்ட் ஃபிட்னஸ் இது மூணுத்தையுமே வந்து ஒரு சங்கமமா இணைச்ச மாதிரி இந்த வீடியோவா இருந்தது. ஸோ அதுல இருந்து தான் இவங்க சரி ஒரு கண்டென்ட்டா எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. மதன் அண்ணா பாத்தீங்கன்னா எஜுகேஷன், A2D நந்தா பாத்தீங்கன்னா மணி வந்து ஜெனரேட் பண்ணதுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் தான் இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தருண் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ஃபிட்னஸ்ல இருக்காரு. ஸோ இவங்க மூணு பேருமே எனக்கு இந்த கண்ணோட்டத்தில் தான் தெரிஞ்சாங்க. இது தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் இது மட்டும் தான் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு சொல்லவும் முடியாது. மூணு பேருமே இந்த மூணுத்தையுமே ஃபாலோ பண்றாங்க. மதன் நான் ஃபிட்னஸா இருக்கட்டும் அண்ட் எஜுகேஷனா இருக்கட்டும், மணி மேக் பண்ணதா இருக்கட்டும், இது மூணுமே ஃபாலோ பண்றாரு. அதே மாதிரி A2D நந்தா, தருண் இவங்க மூணு பேருமே இந்த மூணுத்தையும் ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்றாங்க. இது மூணுத்தையும் வந்து ஒரே மாதிரி ஒரே வேவ் லென்த்ல வச்சிருந்தா ஒரு ஆள் சக்சீடா இருக்க முடியல. ஸோ இவங்க மூணு பேருமே ஒரே வேவ் லென்த்ல இதை வச்சிருக்கிறதுனால தான் இவங்க சக்சீடா தெரியுறாங்க. ஸோ இவங்க மூணு பேருமே ஒரே டைம்ல சேம் டைம்ல வரைய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அதுதான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறோம். நம்மளுக்கு ஒரு கட்டை வேணும் இப்போதைக்கு. அந்த கட்டையில தான் நம்மளோட வரைகிற மெட்டீரியலை பண்ண போறோம். ஸோ அந்த கட்டையை ரெடி பண்ணணும். நம்ம போயிட்டு இப்ப கட்டையை எதுல இருந்து எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பழைய ஒரு டிராயிங் பேட் மாதிரி நான் பண்ணி வச்சிருந்தேன். அதுல இருந்து ஒன்று கைட்டி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம தேவைப்படுது. ஸோ அதனால இதுல இருந்து நம்ம கைட்டி எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் 3 ஹோல்ஸ் போடணும் இப்ப நம்ம இதுல. அப்பதான் வந்து இந்த 3 ஹோல்ஸ்லயும் நான் வாங்கி வச்சிருக்க பெண்ணை வந்து கரெக்டா வந்து பிக்ஸ் பண்ண முடியும். நான் போய் ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு வரேன். அதில் தான் போட முடியும். போட்டு இதில் நம்ம பெண்ணை ஃபிட் பண்ணுறோம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரெட் கலரில் 3 டாட் இருக்கு. ஸோ இந்த டாட்ல தான் நம்ம ட்ரில் பண்ண போகிறேன். இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா வாருங்க. என்ன சூடு சூடா இருக்கு. இந்த ஹோல்ஸ்குள்ள தான் இந்த பெண்ணை வந்து நம்ம ஃபிட் பண்ண போறோம். பாத்தீங்களா, கரெக்டா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வரைய தயாராயாச்சு. நான் சொன்ன கேஜெட் இதுதான். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற வீடியோல. இந்த மாதிரி இந்த ஸ்டிக் எடுத்து அதில் 4 பக்கமா ட்ரில் மிஷினை வச்சு 3 பக்கமா ட்ரில் மிஷினை வச்சு ஹோல்ஸ் போட்டாச்சு. அதில் வந்து பெண்ணை இன்சர்ட் பண்ணி க்ளூவும் கொஞ்சம் ஊற்றிட்டேன். அப்போதான் கொஞ்சம் இது ஷேக் ஆகாமல் இருந்ததுன்னு சொல்லிட்டு க்ளூ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக ஃபிட்டாக இருக்கு. நல்லா டிராயிங் பார்த்தீங்கன்னா நார்மல் 10 ரூபி சார்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆப்போசிட்ல ரெஃபரன்ஸ் பிக்சர் வச்சிருக்கேன் 3 பேர் தான். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வரைய வேண்டியதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபேஸ் தான் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். 3 ஃபேஸ் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். 2 ஃபேஸ் பண்ணும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வரையிறது. 2 பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வரையும் போது கொஞ்சம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் வந்து கிறுக்கலாம். அந்த பென் வந்து நமக்கு எங்கே அப்ளை ஆகுதுன்னே தெரியாது. இந்த வாட்டி 3 பென் வச்சு சிங்கிள் டைமில் 3 ஃபேஸ் டிராயிங் பண்ண போகிறேன். நல்லா வரும்னு நினைக்கிறேன் டிராயிங். பார்ப்போம். இது நான் எப்படி பிடிச்சி வரையதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எங்கேருந்து பிடிச்சி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. இதான் பண்ணி முடிச்சிருக்கேன். இன்னும் மீதி நான் பண்ணணும். ஐஸ் வரைக்கும் பண்ணி முடிச்சிருக்கேன். எனக்கு செமையா தலை வலிக்குது. அனால்ஜின் ஒரு நோவால்ஜின் வாங்கி போட வேண்டியதானே. ஒரே ஒரு 3 பிக்சரையும் சேர்த்து வச்சு பார்த்துட்டு வரையும் போது சிங்கிள் பிக்சரா இருந்தா ஒரேடியா கான்சென்ட்ரேட் பண்ணி வரைஞ்சிடலாம். இது 3 பிக்சரா இருக்கிறதுனால 3 ஹை பாலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி வரையறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார்ஜ் வர காலி ஆயிடுச்சு. ஸோ அதை போட்டுட்டு இன்னொரு 2 ஹவர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வரைய ஸ்டார்ட் பண்றேன். 5 minutes later. நல்லா தூங்கிட்டாங்க போயிட்டு படுத்துட்டு.
கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு தூங்கி எழுந்துட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் திரும்பி வரைய விட்டதுலேருந்து. எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அவுட்புட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே வந்திருக்கு அவுட்புட்டு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் பண்ணதுக்கு செம்ம டஃபாக இருந்தது. 2 ஃபேஸ் பண்ணுறதோட 3 ஃபேஸ் ரொம்பவே டஃபாக இருந்தது. அண்ட் இதில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். தருணம் நான் வந்து சட்டை இல்லாமலே வரைஞ்சிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் எங்கே சர்ச் பண்ணாலும் தருணம்னா சட்டை இல்லாமல் தான் வராரு. அப்படி சட்டை இருக்க பிக்சராக இருந்ததுன்னா எனக்கு இந்த டிராயிங்க்கு சூட்டபிளான பிக்சராக இல்லாமல் இருந்தது. அதனால சட்டை இல்லாத பிக்சர் தான் என்னால் செலக்ட் பண்ண முடிஞ்சது. சட்டை தானே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ2டி நந்தா அவர்கள் அவரோட ஹேர் பார்த்தீங்கன்னா லைட்டாக கட் ஆயிடுச்சு. அது எதுவும் பண்ண முடியல கைஸ். அது பார்த்தீங்கன்னா எம்ஜி அண்ணாவோட ஹேர் வரையும் போது பக்கத்தில் நந்தா அண்ணாவோட ஹேர் வந்து லைட்டாக மிஸ் ஆகுது தான். அதை எதுவும் பண்ண முடியல. இந்த கேஜெட்ல இருக்கிற சின்ன ப்ராப்ளமே அதுதான் எனக்கு. இதில் இருக்கிற கேப் வந்து நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுதான் பிரச்சனையாக இருக்குது. கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடில் நவுந்து இருந்திருந்தேன்னா இந்த டிராயிங் கரெக்டாக சூட்டபுளாக இருந்திருக்கும். அதுதான் சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. பட் எனிவேஸ் இந்த அவுட்புட் வந்தது பெரிய விஷயம் இந்த டிராயிங்க்கு. எனிவேஸ் இந்த டிராயிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேற டிஃப்ரெண்டான டிராயிங் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வேற சேலஞ்சிங்கான டிராயிங் இருந்தாலும் அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் டிராயிங் பண்ணி உங்களுக்கு வீடியோவை போடுறேன். ஓகேங்க, இதோட இந்த டிராயிங்கை முடிச்சுப்போம். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ரஞ்சித். டேய் எங்கடா என் சட்டை? அப்போ என் கழுத்து கீழே இருக்கிற பிளாக் கலர் ரிப்பனு? அட போங்க, அடுத்த வீடியோல பாப்போம்.